equal to mc square. இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதோட டெரிவேஷனை பார்ப்போம். E is equal to mc square. ஸோ இதில் வந்து E அப்படிங்கிறது என்ன, எனர்ஜி is equal to mass is into c square, that is speed of light. Speed of light ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 3 lakhs. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா by the work energy principle or by the work equivalence principle. எப்படி வேணா சொல்லலாம், ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் இல்லைனா ஒர்க் ஈக்குவலன்ஸ் பிரின்சிபல், நம்ம எப்படி வேணா சொல்லலாம். இந்த பிரின்சிபல் படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி, ஒர்க் எனர்ஜியாக இருக்கு. இந்த ஒர்க் எனர்ஜியாகவும் மாறலாம், இந்த எனர்ஜி ஒர்க்காகவும் மாறலாம், ரெண்டுமே சமமானது தான். ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃபார்முலா டிரைவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரல், இந்த சிம்பிள் பேர் இன்டிகிரல், integral of fx into f into dx, which means work base பண்ணி எடுக்கிறப்ப dw is equal to f into dx. இதுவே நம்ம எனர்ஜியை பேஸ் பண்ணி எடுக்கிறப்ப de is equal to f into dx. ஓகேவா. ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா dw is equal to f into dx. எனர்ஜியை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா de is equal to f into dx. இப்போ by நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டனுடைய செகண்ட் லா நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதை வச்சு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஸோ நியூட்டனோட செகண்ட் லால பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். இதுதான் நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸாக நமக்கு எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டி தான் நமக்கு இங்கே ஃபோர்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் இதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னா டிபி பை டிடி. ஓகேவா. டிபி பை டிடி தான் இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம், டிஇ தான் இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் லீனியர் மொமெண்டம் உடைய ஃபார்முலா. we already know the linear momentum formula, that is P is equal to mv. இங்கே பியா எது ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிபி தான். ஸோ டிபி பியா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த mv எப்படி மாறும் அப்படின்னு சொன்னோம்னா mdv plus vdm இப்படி மாறும். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எம்மோட வேல்யூ 0 கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா when mass travels relative to the speed of
கான்ஸ்டன்ட். அதாவது இப்போ ஏன் இங்கே நம்ம எம் வந்து 0 இல்லைன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, எம் அதாச்சும் மாஸ் வந்து லைட்டோட ஸ்பீடுக்கு ரிலேட்டிவாக ட்ராவல் பண்ணுறப்ப எம்மோடைய வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ எம் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கம்பேர் டு த ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்மளோட ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே டிபியோடைய வேல்யூவா என்ன, எம்டிவி ப்ளஸ் விடிஎம் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈக்குவல் டு, அதாச்சும் டிஇ இஸ் ஈக்குவல் டு எம்டிவி ப்ளஸ் விடிஎம் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி. ஏன்னா இங்கே டிபிக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமே தவிர டிடிக்கு இல்லை. ஸோ டிடி அப்படியே தான் இருக்கும், இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா டிஇ இஸ் ஈக்குவல் டு எம்வி டிவி ப்ளஸ் வி ஸ்கொயர் டிஎம். ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். டேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ பை ஐன்ஸ்டீன் change in mass when it travels relative to the speed of light. ஸோ ஐன்ஸ்டீன் படி நம்மளுடைய மாஸ்ங்கிறது ஸ்பீட் லைட் ஆஃப் ஸ்பீடுக்கு ரிலேட்டிவாக ட்ராவல், அதாவது அதோட ஸ்பீடோட லைட்டோட ஒன்றி ட்ராவல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எம் இந்த எம் அப்படிங்கிற மாஸ் வந்து ஒரு சர்டைன் வெலாசிட்டியில் தான், சர்டைன் வெலாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி இந்த மாஸ் அடைஞ்சதுக்கப்புறம் அதுதான் இங்கே பார்க்குறோம். எம்ஓ, இந்த எம்ஓ அப்படிங்கிறது ரெஸ்ட் மாஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர், வெலாசிட்டி சென்டர். இல்லைனா நம்ம இதை வேறு மாதிரியாகவும் எழுதலாம். என்ன அப்படின்னா எம்ஓ இன்டூ 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் the whole power minus 1/2. இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். நம்ம ஃபார்முலா வந்து இப்போ இந்த டைப்ல இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் let's differentiate by respect to velocity because it's a function of velocity. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம வெலாசிட்டியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வெலாசிட்டி தான் ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடியது. ஸோ இதை பார்க்கலாம். dm mass by dv velocity. இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது என்ன அப்படின்னா செயின் ரூலை அப்ளை பண்ணுறோம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா MO into minus 1/2 into 1 minus v square by c square the whole power minus 3/2 into minus 2v by c square. ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் செயின் ரூல் அப்ளை பண்ணி நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இல்லை சிம்பிளிஃபைடு அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஸோ இப்படி பார்க்குறப்ப இதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், தட் மீன்ஸ் ப்ளஸ் ஆகிடும் இது. ஸோ MO into 1 minus V square by C square the whole power 1 by minus 1 by 2 into 1 minus V square by C square the whole power minus 1. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த MO into 1 minus V square C square by C square whole power minus 2 எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? எஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த M உடைய வேல்யூ தான். நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த இந்த M உடைய வேல்யூ தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இதை M அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா M is equal to M into, இப்போ நம்ம இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா சி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இன்ட்டு வி பை சி ஸ்கொயர். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா M into C square by C square minus V square. ரிவர்ஸ் பண்ணுறப்ப பவர் கேன்சல் ஆகிடும், ஏன்னா இங்கே 1 தானே இருக்குது. ஸோ கீழே அப்படியே வரப்ப 0 வரும், மேலே 0 இருக்கும். ஸோ அது போட தேவையில்லை. இன்ட்டு V by C square. நம்ம ரிவர்ஸ் பண்ணது இந்த ஒரு பார்ட்டை தான், இது இல்லை. ஸோ இப்போ இங்கே C square கேன்சல் ஆகிடும். ஸோ C square கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்னென்னா இதை இருக்க பக்கம் இந்த சைடையும் இதை இந்த பக்கம் சைடையும் கொண்டு வரோம். எப்படி அப்படின்னா C square dm minus V square VD m is equal to mv dv. இப்போ மறுபடியும் சைடை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த V பார்ட்டை மட்டும் இந்த சைட் கொண்டு வரோம். அப்போ C square dm is equal to mv dv plus V square dm. இதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்படி நம்ம வச்சுக்கிறப்ப இந்த mv dv V square dm இது ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண DE உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த இடத்துல DE சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா C square dm is equal to DE. That is from first equation. The first equation வந்து எப்படி பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இன்டிகிரேட் பண்ணலாம். இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் DE integrate DE is equal to C square, interchange பண்ணுறோம், C square integrate dm, then delta E is equal to delta m into C square. Then it gets cancel ஆயிடுச்சுன்னா E is equal to mc square. ஓகே, இப்போ டிரைவ் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நமக்கு ஆன்சரும் வந்துடுச்சு. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஐன்ஸ்டீன் டிரைவ் பண்ண அந்த ஃபார்முலா கிடையாது, இது அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அவ்வளவுதான்.